கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைகிறார். திரு சிவப்பிரியன், இந்த மாநிலங்களவை தேர்தல் இந்த கூட்டணிகளை அசைச்சு பார்க்குமா? இன்னும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, எதிர்பார்ப்பு கொடுத்திருக்காங்க சில கட்சிகளுக்கு. என்ன எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? கூட்டணி பேச்சுவார்த்தையை ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணும் இந்த எலெக்ஷன், அப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப தேமுதிகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னால இந்த ஒரு தேர்தல் வரும்பொழுது அவங்க ரொம்ப ஈஸியா அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் அந்த கட்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கமெண்டை வைப்பாங்க. ஸோ அது தேமுதிகவுக்கு பெரிய விஷயம். திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டாங்கன்னா அது கொடுக்குற நிலைமையில இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு காங்கிரஸை சந்தோஷமா அவங்க கொடுக்குற 25-28 சீட்டோட கூட்டணிக்குள்ள இழுக்க முடியும். இது ரெண்டு கூட்டணிக்குமே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் மெசேஜா தான் நான் பாக்குறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களால 4 சீட்டு ஜெயிக்க முடியும். அவங்க 3 சீட்டு கண்டிப்பா நிச்சயமா அவங்களோட கட்சிக்கு வச்சுப்பாங்க. ஒரு சீட் அவங்க ராஜ்யசபால பெருமளவுல அவங்க கீழே இருந்து அவங்களோட கேடர் பேஸ் பார்ட்டியில இருக்கக்கூடிய இப்போ திரு கல்யாண சுந்தரம் தஞ்சாவூர்ல இருந்தா அந்த மாதிரி நிறைய அவங்க நியூ ஃபேஸஸ் ராஜ்யசபாக்கு அனுப்பக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது திமுக 3 சீட் நிச்சயமா அவங்க வச்சுப்பாங்க. ஒரு சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி காங்கிரஸ் அதை கேட்டாங்கன்னா காங்கிரஸினுடைய அந்த பவர் ஷேரிங் அந்த விஷயங்கள் எல்லாம் பேச விடாம அவங்கள கூட்டணியில கூட்டிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் 2 சீட் இருக்கு. ஒரு சீட்டை அவங்க வச்சுட்டு ஒரு சீட்டை தேமுதிக வேண்டும் நினைச்சாங்கன்னா அவங்க கூட்டணியில கூட்டிட்டு வர்றதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழியாக இது இருக்கும். திரு சிவப்பிரியன், இப்ப ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், தம்பிதுரை ஏடிஎம்கே உடைய ஃபேஸா பார்க்கப்படக்கூடிய தம்பிதுரை மாநிலங்களவையில் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ 2 சீட்டை வச்சுட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணும் அதிமுக? எல்லாத்துக்கும் மேல கடந்த காலங்களில் கட்சிக்காக உழைத்தவங்க தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு முன்னுரிமை, அந்த இடத்தை நோக்கி அதிமுக தள்ளப்படுமா? இல்ல, ஒரு சீட்டு மட்டும்தான் அவங்க கூட்டணி கட்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒருத்தருக்கு. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ஏற்கனவே பாஜகவினுடைய பரிந்துரைப்படி கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னொரு முறை ஏடிஎம்கே கோட்டால இருந்து அவருக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பட் தேமுதிக கூட்டணியில வரணும்னு அதிமுகவும் விருப்பப்படுது. ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஒரு சீட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, இயர் மட்டும்தான் சொல்லல. அதனால அவங்க தேமுதிகவின் பக்கம் இதை திருப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் பாக்குறேன். தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு, அதிமுகவுக்கு ஒரு சீட்டு, இல்ல அதிமுகவுக்கு ஒரு சீட்டு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அது யாருங்கிறத அவங்க அப்புறம் முடிவு பண்ணிப்பாங்க. 2 சீட்டும் நிச்சயமா அதிமுக அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆப்போசிஷன்ல இருக்கும் பொழுது. அன்புமணி ராமதாஸ், இதுதான் உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ். அடுத்தது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்பர்ஸ் அடிப்படையில் தான் அவங்களால அந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியும். ஸோ இப்பவே அதுக்கான பார்கெனிங்க அல்லது அதுக்கு தங்களுக்கான ஸ்டேக்கை அவங்க கிளைம் பண்ண பார்ப்பாங்கல்ல? நிச்சயமா நடக்கும். பட் அதிமுக அவங்க என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். என்னுடைய அனாலிசிஸ் என்னன்னா அவங்க 2 சீட்டையும் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. That will be displayed as a sign of weakness. அதுவே ஒரு வீக்னஸ் மாதிரி அதிமுகவுக்கு போயிடும். அதனால நிச்சயமா அவங்க அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு வச்சிருப்பாங்க. கடந்த முறை 2 சீட்ல நிற்கும் போது அவங்க 2மே அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுத்தாங்களே தவிர கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கல. ஸோ அதிமுக ஒரு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க அந்த சிச்சுவேஷன்ல அவங்களோட உரிமைகளை நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் இருக்கும். இருந்தாலும் கூட ஒரு சீட் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு ஒரு சீட் எங்களுக்குங்கிற இடத்துல தான் அதிமுக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோர் விஷயத்த அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. பண்றது அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு அது நமக்கு புரியும் போது கட்சிகளுக்கும் நிச்சயமாக புரியும் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவப்பிரியன். தமிழ்நாட்டில் விரைவில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலத்துடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், பிரதான கட்சிகள் திமுக 4 சட்டமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய முடியும், எளிதாக மாநிலங்களவைக்கு அனுப்ப முடியும். அதே போன்று கூட்டணி கட்சியோடு இருக்கக்கூடிய அதிமுகவும் தற்போது 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை அனுப்ப முடியும். திமுக
தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருமா, அவர்களுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் கொடுக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போன்று அதிமுக கூட்டணியில் தற்போது இணைந்திருக்கக்கூடிய பல கட்சிகள், குறிப்பாக டிடிவி தினகரன், அமமுக, பாமக, அன்புமணி ராமதாஸ் இவருடைய மாநிலங்களவை பதவிக்காலம் ஏற்கனவே நிறைவு பெற்றது. தற்போது ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இல்லை. எனவே தற்போது ஒரு கூட்டணியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய சந்திப்பின் போது அவருக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியது. இப்போது அதிமுகவுக்கு கைவசம் 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை அனுப்ப முடியும், வெற்றி பெற செய்து மாநிலங்களவைக்கு அனுப்ப முடியும் என்ற நிலை இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தன்னுடைய கட்சி, குறிப்பாக ஒரு மூத்த தலைவராக பார்க்கப்படக்கூடிய தம்பிதுரையை மீண்டும் அந்த மாநிலங்களுக்கு தேர்வு செய்து அனுப்புமா, அல்லது மற்ற கட்சிகள் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், தேமுதிக ஒருவேளை வரக்கூடிய பட்சத்தில் ஏற்கனவே அவர்களுக்கு மாநிலங்களவை மக்களவைத் தேர்தலில் போது அவர்களுக்கு வாக்குறுதி என்பது கொடுக்கப்பட்டது, 2026 அந்த இடத்தை கொடுக்கிறோம் என்று. அதன் அடிப்படையில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படுமா? முதல் முறையாக அதிமுகவோடு கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரனுக்கு என்ன நிபந்தனை, என்ன ஒப்புதல் கொடுக்கப்பட்டது, அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது என்பது இன்றும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. அவருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நிலை என்ன? இது எல்லாவற்றையும் அதிமுக எப்படி சமாளிக்கும்? ஏனென்றால் தேர்தலுக்கு முன்னதாகவே, அதாவது சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 16, 18 தேதிகளில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே மார்ச் 16ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற இருப்பதன் காரணமாக வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகளை அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு மறைமுக நிர்பந்தமும் அந்த கட்சிகளுக்கு ஏற்படும். இதை எப்படி அதிமுக எதிர்கொள்ளப் போகிறது? இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் கூட்டணி கட்சியுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இணைகிறார். சார் வணக்கம். மாநிலங்களவை தேர்தல் இந்த பிரதான கட்சிகள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வாய்ப்பா பார்க்குமா, இல்ல ஒரு பரீட்சையா பார்க்கணுமா? அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல அவங்க 4 மாநிலங்களவை உறுப்பினர்களை அனுப்புவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஒருவேளை தேமுதிக அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற முடிவை திமுக எடுத்தாலும் கூட அதிலும் பிரச்சனை வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்தளவுல இந்த மாநிலங்களவை தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கருதுறோம். ஏற்கனவே இருக்கிற தம்பிதுரை, ஜி.கே. வாசன் உட்பட இவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. புதிதாக வந்திருக்கிற தேமுதிக, அன்புமணி போன்றவர்களும் கூட ராஜ்யசபாவை கூட்டணிக்காக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை 2 நாடாளுமன்றத்திற்கும் அதிமுக சார்பாக திரு தனபால் அவர்களையும் இன்பதுரை அவர்களையும் நியமிச்சிட்டாங்க. அப்போதே ஒரு எதிர்பார்ப்பு தேமுதிகவுக்கு இருந்தது. இப்போவுமே அதிமுகவில் இருக்கிற மூத்த உறுப்பினர்கள் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி கூட்டணி கட்சிகளும் எதிர்பார்ப்பதால் இந்த சிக்கலில் இருந்து எப்படி மீண்டெழுந்து வரப்போகிறாருங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கிறது. 2 மாநிலங்கள் இருக்கும் போது பல ஆண்டுகளாக புரட்சியர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே டெல்லி அரசியல் இருக்கிற தம்பிதுரையினுடைய பங்களிப்பு அதிமுகவுக்கு வேண்டும் என்பதால் மீண்டும் தம்பிதுரைக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அதை தாண்டி ஒரே ஒரு இடம், அது தேமுதிகவிற்கா அல்லது அன்புமணிக்கா அல்லது ஜி.கே. வாசனுக்கா அல்லது எல்லோருமே கேட்கிறீர்கள் நாங்கள் அதிமுகவிலே வைத்துக் கொள்கிறோம் என்று. அதிமுகவில் ஏற்கனவே கடந்த முறை எதிர்பார்த்த ஜெயக்குமார் அவர்கள் மாநிலங்களவை போகணும், டெல்லி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை தாண்டி செம்மலை போன்றவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூட டெல்லி போகணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருப்பதாக அவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். எனவே இது அனைத்து இந்திய அதிமுகவிற்கு இது மீண்டும் ஒரு சிக்கலை தான் இருக்கிறது. ஏன்னா அதற்கு முன்னதாக கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சனை உருவானதே இந்த ராஜ்யசபாவால தான். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு இடம் எங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல வேணும்னு தர்மரை ராஜ்யசபா எம்பி ஆக்கினதுனாலதான் அந்த கட்சியில ஒற்றை தலைமை என்று பிரிவே வந்தது. அது போன்றது ஒரு சிக்கல் இப்போதும் இருக்கிறது. இந்த சிக்கலில் இருந்து இதை மீட்டெடுப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாருங்கிறது 1-2 நாட்கள் நமக்கு தெரிய வரும். சகோதரர், விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு துரைக்கருணா. இதற்கு முன்னதாக KP முனுசாமி ஒருமுறை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அந்த பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் தேர்தல் வந்த பிறகு, வெற்றி பெற்ற பிறகு அவர் மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்பினார். தம்பிதுரைக்கும் கடந்த காலங்களில் மாநில அரசியலில் ஒரு முக்கிய பங்கு இருந்தது. சட்டமன்ற உறுப்பினராக, மூத்த அமைச்சராக பல இடங்களில் பணியாற்றியிருக்கிறார். எனவே அந்த வியூகத்தை அவர் எடுப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.